முக்கிய செய்தி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் பின்னணி பாடகர் அறிவு சந்திப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக தலைமைச் செயலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது அறிவு கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் பாடகர் அறிவு சந்தித்திருக்கிறார். முதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் மூலம் கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். ராப் பாடகர் அறிவு இன்று தலைமைச் செயலகத்திற்கு முதலில் சந்திக்க இன்று காலையில் வந்திருந்தார். ஆனால் அவருக்கு அனுமதி வழங்கவில்லை. குறிப்பாக காவல்துறை பொறுத்திருக்கும் அனுமதி பெற்று வருமாறு அறிவுறுத்தவில்லை. அவர் முதல்வரை பார்த்தே ஆக வேண்டும் என வற்புறுத்தியதில் காவல்துறைக்கும் அவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் குறிப்பாக அவர் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை போட்டு பார்க்க முடியுது. அதனை ஒட்டி காவல்துறை முறையான விசாரணை ஈடுபடுவதற்காக அவரையும் நண்பர்களையும் கைது செய்து காவல் அழைத்து சென்றனர். அதுக்கு பிறகு விசாரணை ஈடுபட்ட பிறகு முதலில் சந்திக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த அடிப்படையிலும், மேலும் ஏற்கனவே பல படங்களில் தமிழக முதல்வர் நடிகர் நடித்த போது அவர் படங்களை பாடிய அனுபவம் உண்டு. அந்த அடிப்படையில் முதல்வரை சந்திக்க அவரை தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீட் தேர்வு என்பது ரத்து செய்ய வேண்டும் என நாடு முழுவதும் மிக டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேற்கொண்ட போராட்டமும், மேலும் அங்கு நடைபெற்ற காவல்துறை தட்டிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது தலைமைச் செயலகம் முன்பாக அவர் நீட் தேர்வுக்கு எதிராக கோஷமிட்டது என்பது இங்கு ஏதேனும் பதட்டத்தை ஏற்படுத்துமா, பரபரப்பை ஏற்படுத்துமா என்ற நிலையில்தான் காவல்துறை கைது செய்து விசாரணை ஏற்பட்டதாகவும், அதற்கு பிறகு உரிய விளக்கத்தை அளித்த பிறகு முதல்வரை சந்திக்க வந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படி தற்போது முதல்வர் சென்று விட்டார். மேலும் அதிகாரியை சந்தித்து விலகல் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசா. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.